வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹாரிசான் விருது தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹாரிசான் இந்த விருது செஷல்ஸ் நாட்டுடைய மிக உயரிய விருது. இது நீல அடிவானத்தின் காவலன் விருது அப்படின்னு தமிழில் நம்ம மொழிபெயர்க்கலாம். இது வந்து செஷல்ஸ் நாட்டுடைய விருது. இந்த விருதை பெறுற முதல் நபர் நம்ம பிரதமர் மோடி. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த விருதையை அவங்க அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அதை முதல் முறையாக நம்ம பிரதமர் மோடிக்கும் வழங்கியிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி செஷல்ஸ் நாட்டிற்கு நம்ம பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கே தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இதை வழங்கியவர் அந்த நாட்டுடைய அதிபரான பேட்ரிக் ஹெர்மினி அப்படிங்கிறவர். அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்திலையும் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்படி பார்க்கும்போது அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் வந்து நம்ம பிரதமர் மோடி தான். இதில் ஜூன் 29ஆம் தேதி அந்த நாட்டுடைய தேசிய தினம் அன்னைக்கு தான் நம்ம பிரதமர் மோடி அங்கே உரையாற்றியிருக்காரு. அடுத்தது, எந்த நாட்டிற்கு உதவ இந்திய அரசு ஆப்ரேஷன் அமிஸ்டாட் திட்டத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் வெனிசுலா. இப்போ வெனிசுலாவில் வந்து 2 மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது. அப்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்திய அரசு உதவி பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் அமிஸ்டாட் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அமிஸ்டாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஸ்பானிஷ் மொழியில் நட்பு அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, பிஎம் ஃபேமிலி கேர் ட்ராக்கர் மற்றும் ஹெல்த் பாஸ்போர்ட் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, குஜராத்தில் வந்து பிஎம் ஃபேமிலி கேர் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் ஹெல்த் பாஸ்போர்ட் அப்படிங்கிற திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்காங்க. குஜராத்துடைய தலைநகரான காந்தி நகரில் தான் இதை தொடங்கி வைத்திருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு தாயுடைய கர்ப்ப காலத்திலிருந்து ஒரு குழந்தையுடைய முதல் 16 வயது வரைக்கும் அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம், ஊட்டச்சத்து, அப்புறம் கல்வி, இது எல்லாத்தையுமே டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கிறது. இந்த கண்காணிப்பில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போட விட்டுட்டாங்க அப்படின்னா அது உடனே அலர்ட் பண்ணி ஒரு எச்சரிக்கை வந்து அங்கே பக்கத்தில் இருக்க அந்த லோக்கல் அமைப்புகளுக்கு போயிடும். இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து தடுப்பூசி போடலை, அது இந்த குழந்தை வந்து திடீர்னு ஒரு 5ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டு 6ஆம் கிளாஸ் வந்து அட்மிஷன் போடலை அப்படின்னா அதை கூட கண்காணித்து இந்த குழந்தை வந்து படிப்பை நிப்பாட்டிட்டு அதனால் இது கவனிங்க, என்னன்னு போய் பாருங்கள், அந்த மாதிரி வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது. அடுத்தது, பாரத் டாக்ஸி என்ற கூட்டுறவு வாகன சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, குஜராத் அரசு பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு டாக்ஸி சிஸ்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு ஓலா, ஊபர், ரேப்பிடோலாம் இருக்குல்ல, அதே மாதிரிப்பட்டது தான் இது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சாரதி சி மாலிக், அதாவது சாரதிய முதலாளி அப்படிங்கிற கொள்கையில் இயங்குது. இங்கே சாரதி அப்படிங்கிறது வாகனத்துடைய ஓட்டுநர் தான் குறிப்பிட்றாங்க. இதில் எந்த ஒரு கமிஷனும் வசூலிக்காமல் ஓட்டுநர்கள் தங்களுடைய முழு வருவாயையும் நேரடியாகவே பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஓட்டுநர் வந்து ரேப்பிடோலையோ அல்லது ஓலா, ஊபர்லையோ ஓட்டுறார் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு குறிப்பிட்ட தொகையை வந்து கமிஷனாக கொடுக்கணும். ஆனால் இதில் எந்த ஒரு தொகையும் கொடுக்க வேண்டாம், முழு தொகையுமே அந்த ஓனரை எடுத்துக்கலாம், அந்த ஓட்டுநரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்பு. அதே மாதிரி காப்பீடு கிடைக்கும், கடன்கள் கூட கிடைக்கும், ஓய்வூதிய பலன்கள் கூட இதில் கிடைக்கும். இது 3 பிரிவுகளில் இந்த சேவையை இப்போ தொடங்கியிருக்காங்க. இருசக்கர வாகனங்கள், அப்புறம் ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள், இந்த மாதிரி இந்த 3 வாகனங்களையும் இந்த சேவையை இப்போ தொடங்கி வைக்கிறாங்க. அடுத்தது, எங்குள்ள சாலைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவென்யூ என்ற பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத், தெலங்கானுடைய தலைநகர். அங்கே இருக்கிற ஒரு சாலைக்கு டொனால்டு ட்ரம்புடைய பேரை வந்து வைத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்டு ட்ரம்ப் பேரை சூட்டியிருக்காங்க. ஹைதராபாத்துடைய நானக்ராம் குடா அப்படிங்கிற பகுதியில் ஒரு சாலைக்கு இந்த பேரை வைத்திருக்காங்க. அமெரிக்கா தூதரகத்துடைய அருகில் இருக்கிற சாலைக்கு தான் இந்த பேரை வைத்திருக்காங்க. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் அப்படிங்கிறவர். அடுத்தது, ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் இந்திய பிரிவுக்கான புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர்
பிரபஜ்ஜித் சிங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐ இது கீழே தான் ChatGPT நிறுவனம் இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடைய இந்தியாவுடைய மேனேஜிங் டைரக்டராக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றும் மனிதன் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் எந்த நாள் நடைபெறும்? இதற்கான ஆன்சர் மாதத்தின் இறுதி ஞாயிறு. மன் கி பாத் தமிழில் மனிதன் குரல் அப்படிங்கிறது இது ஒவ்வொரு மாதமும் பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றும் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இது நடைபெறும். அப்படி பார்க்கும்போது இப்போது ஜூன் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 28 அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட உரையாடினார். அப்போ அவர் ஒரு திட்டத்தை பற்றி மெயினாக குறிப்பிட்டு சொன்னார். என்னென்னா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 20 ரூபா ப்ரீமியம் பே பண்ணால் போதும். ஒரு வேளை விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா 2 லட்ச ரூபா வழங்கப்படும் உங்கள் குடும்பத்திற்கு. இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு குடும்பம் அவங்களுடைய குடும்ப திருமணத்திற்கு வந்தவங்களுக்கு இந்த காப்பீடு வழங்கியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு திருமணத்திற்கு வரவங்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதில் ஒரு பையில் தேங்காய் வெற்றில எல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்த 3500 பேருக்கு விபத்து காப்பீடை பரிசாக வழங்கியிருக்காங்க. அதுதான் இதில் இருக்க சிறப்பு. அடுத்தது, திரைக்கதை மன்னன் இயக்குனர் பாக்யராஜ் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் தன்னுடைய 73வது வயதில் மரணம் அடைந்துட்டார். இவர் இயக்குனராகவும் இருந்திருக்காரு, நடிகராகவும் இருந்திருக்காரு, திரைக்கதை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, கூடவே தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற வெள்ளாங்கோயில் அப்படிங்கிற பகுதியில் தான் பிறந்தார். இவர் இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. 1979 ஆண்டு சுவரில்லா சித்திரங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அடுத்தது, முக்கிய தினங்கள். தேசிய புள்ளியியல் தினம், இது ஜூன் 29 நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிர்வாக தரவுகளின் சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது தான். அன்லாக்கிங் த பொட்டன்ஷியல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா அப்படிங்கிறது. இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை PC மஹல்னோபிஸ், அவருடைய முழு பேர் பிரசந்த சந்திர மஹல்னோபிஸ் அப்படிங்கிறது தான். அவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஜூன் 29. அதுதான் நம்ம தேசிய புள்ளியியல் தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது, உலக சமூக ஊடக தினம், இது ஜூன் 30. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் டிஜிட்டல் உலகை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக பாராளுமன்ற தினம், இது ஜூன் 30. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மனித உரிமைகளை முன்னிலைப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான். பிரிங் ஹியூமன் ரைட்ஸ் இன்டு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான். இப்போது இதனால் நம்ம ஜூன் 30 உலக பாராளுமன்ற தினமாக கடைபிடிக்கிறோம். அப்படின்னா இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இது 1889 ஆண்டு ஜூன் 30 உருவாக்கியிருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த தினத்தை உலக பாராளுமன்ற தினமாக கடைபிடிக்கிறோம். இப்போது இந்த இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் அப்படிங்கிற அமைப்புடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் இருக்குது. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹாரிசன் விருது தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. அடுத்தது, எந்த நாட்டிற்கு உதவ இந்திய அரசு ஆப்ரேஷன் அமிஸ்டாட் திட்டத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் வெனிசுலா. அடுத்தது, PM ஃபேமிலி கேர் ட்ரேக்கர் மற்றும் ஹெல்த் பாஸ்போர்ட் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, பாரத் டாக்ஸி என்ற கூட்டுறவு வாகன சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, எங்குள்ள சாலைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவென்யூ என்ற பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். அடுத்தது, ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் இந்திய பிரிவுக்கான புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரபஜ்ஜித் சிங். அடுத்தது, பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் எந்த நாள் நடைபெறும்? ஆன்சர் மாதத்தின் இறுதி ஞாயிறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. டேஸ் இன் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர், அதாவது யாருடைய இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊமைதுரை. அவருடைய இயற்பெயர் தான் குமாரசாமி நாயக்கர். ஓகேவா? அடுத்தது இன்றைக்கான கேள்வி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 450, அதுவா? ஆப்ஷன் பி 555, அதுவா? ஆப்ஷன் சி 650, அதுவா? ஆப்ஷன் டி 750, அதுவா? இப்போ மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்னென்னா
நம்ம ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கேள்வியில், அதாவது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டது. கண்டிப்பாக இதை கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.